ராமராமா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதிக ஜேஷ்ட பகுல பிரதம திதி, சாயங்காலம் 4:49 வரை, அப்புறம் த்விதீய திதி, கேட்ட நட்சத்திரம் ராத்திரி 7:28 வரை, பின்பு மூல நட்சத்திரம், சித்தி யோகா கௌலவகரணம், ராகுகாலம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டகா கார்த்தால 10:30லேருந்து 12 வரை. கோயில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை எப்படி கையாள்வது? கோவில்ல நாம் தெய்வ வழிபாடு செய்தால் நமக்கு பிரசாதம் கொடுக்குறா. விபூதி, குங்குமம், துளசி, இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் கொடுக்குறா. அதெல்லாம் நாம் ஸ்வீகரிச்சுன்றணும். விபூதி இட்டுக்கணும், குங்குமத்தை இட்டுக்கணும். மிச்சம் விபூதி இருந்தால் அதை ஒரு பொட்டலமாக முடித்து, குங்குமம் இருந்தால் பொட்டலமாக முடித்து ஆற்றுக்கு எடுத்துன்னு போகலாம் வீட்டுக்கு. துளசி இருந்தால் வாயில் போட்டுக்கணும், காதில் வச்சுக்கணும். மிச்சம் வீட்டுக்கு பிரசாதமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சாப்பிட்றதுக்கான பிரசாதங்கள், அதாவது சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இந்த மாதிரி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணதான பிரசாதங்களை கொடுத்தா நாம் அங்கேயே கோவிலில் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து கையலம்பிக்கணும். கோவில்லையே நம்ம சுத்தப்படுத்திக்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லை. அதை துர்விநியோகப்படுத்தக்கூடாது. சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை நமக்கு கொடுக்குறா அப்படின்னா அது ரொம்ப பூஜ்யமான வஸ்து, அது ரொம்ப உயர்வானது. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணப்பட்டு வருதணும். அப்போ அது எங்கேயோ தூர எரியறது, நம்ம அதிகமாக வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்கேயோ குப்பையில் போடுறது, இந்த மாதிரி பண்ணுறது சுவாமியே அவமானம் பண்ணுறதுக்கு சமமாக ஆகும். அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். அதை முழுக்க எடுத்துக்கணும். இல்லை மற்றவர்களுக்கும் கொடுத்து அதை நம்ம ஸ்வீகரிச்சுக்கணுமே தவிர அதை துர்விநியோகப்படுத்திடக்கூடாது. ராமரா.